11th கொஷின் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெப்போ விகிதம்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. அடுத்தது 12th கொஷின் நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டல் நடவடிக்கை. 13th கொஷின் வேளாண் மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு எதுனா ஜூலை 1, 1963. அடுத்தது 14th கொஷின் நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா ஜூலை 1982. அடுத்தது 15th கொஷின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு எப்போனா மார்ச் 1982. அடுத்தது 16th கொஷின் மாநில நிதிக்கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? எந்த சட்டத்தின் கீழ்னா இந்திய அரசு சட்டம். அடுத்த 17th கொஷின் பணவியல் கொள்கையை வடிவமைப்பது யாருன்னா மைய வங்கி, அது இந்திய ரிசர்வ் வங்கி தான் மைய வங்கின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 18th கொஷின் நிகழ்நிலை வங்கியகம் என்பதன் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா இணைய வங்கி. 19th கொஷின் ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏடிஎம்னா தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் தான் ஏடிஎம். லாஸ்ட் கொஷின் 20th கொஷின் 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.